அவள் தானே எங்கள் புன்னகை. அத்தை நல்லா இருக்கீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்னக்கா அப்படி பாக்குற? நம்ம மருமக தான். என்னடா இவ்வளோ நாளாக வராம இப்போ வந்திருக்காளே அப்படின்னு யோசிக்கிறியோ? என்ன பண்ண, இப்போதான் தோது வந்திருக்கு. மூணாவது பையனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. ஏன் அத்தை இப்போவும் அப்படித்தான் இருக்காங்களா? அப்போ பேச்சு போனது இப்போ வரைக்கும் பேசவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. நாங்களும் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஏறாத கோயிலே இல்லை. சரி அப்படியே இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டோம். அப்போ பேசுறதுல எப்படி அண்ணி புரியுது? அவங்க கை அசைவு கொடுப்பாங்க, அதை வச்சு தான் வாசு தான் சொல்லுவா. அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் நாங்கள் பண்ணுவோம். எனி டைமும் அவங்க கூடயே தான் இருப்பா. ஓ அப்படியா வாசு, நீ தான் கூட இருக்கியா? ஆமா அத்தை, அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன பேசுகிறாங்கன்னு என்னை தவிர வேறு யாருக்குமே அது புரியாது. அதான் எனி டைம் அவங்க கூடவே இருந்து அவங்கள நானே பார்த்துக்கிறது. அப்படியா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ பேச்சு போனது இன்னும் வரலைங்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே மாறிடும். என்ன என்ன சொல்கிறாங்க? இப்போதான் என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா? பசங்க எல்லாத்துக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், எங்கே என் பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லை அத்தை, வர முடியாத சூழ்நிலை, அதனால வர முடியல. சொல்லப்போனால் குலதெய்வம் இப்போதான் வர சொல்லியிருக்கு. அதனால தான் சரணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி மொத்தமாக எல்லாருமே வந்துட்டோம். எல்லாரும் கீழே இருக்காங்க. சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்புறமா எல்லாரும் வருவாங்க. இந்த நிலைமை இப்படியே இருந்த போகிறதில்ல, கண்டிப்பாக மாறும். நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்ன சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாக இருக்குது. சரி அத்தை, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன். பசங்க எல்லாத்தையும் வர சொல்கிறேன். சரி அண்ணி போலாமா? போலாம். வாசு எல்லாத்தையும் சாப்பிட வர சொன்னீங்க, என்னாச்சு? இல்லம்மா யாருமே வரல. நான் தான் போய் ஒவ்வொரு ரூமா தட்டி எல்லாத்தையும் கூப்பிடணும். ஏன்னா மத்தியானம் நான் பண்ண வேலை அப்படி குளத்தை கூட்டிட்டு போய் எல்லாம் ஒரே ஆட்டம் தான். ஏண்டி சரியான ஆளுதான், விடவே மாட்டேன். அப்படிதான் போ பாட்டி, மாமங்களே எப்பதான் வருவாங்க, என்ஜாய் பண்ண வேணாமா? சரி நீங்க போய் ஏதாவது சாப்பாடுக்கு கீழே எடுத்து வைங்க, நான் போய் ஒவ்வொரு ரூமா தட்டி கூப்பிட்டு வரேன். சரிம்மா சரி. மாமாக்கு மட்டும் முன்னாடி சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர், டேப்லெட்ல எடுத்துப்பாரு. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆதிராக்கா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பெஸ்ட் மருமகள் ஆதிராக்கா. அதான் என் மருமக அப்படி பண்ணாம இருப்பாளா? சரிம்மா சரி. சரி நான் போய் அவருக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை. ஏய் தாய் கிழவி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன நீ கவலைப்படாத, ஓகேவா? உன்னோட ஆசை என்னமோ அதுதான் என்னோட ஆசையும். தப்பு. என்னோட ஆசை என்னமோ அதுதான் உன்னோட ஆசையும் எனக்கு தெரியும். அதான் மாமா வந்திருக்காருல, எல்லாமே நல்லபடியாக முடியும்னு நம்ம இத்தனை வருஷமா நான் மகேஷ் மாமா மேலே வச்சிருந்த காதல் உண்மைனா கண்டிப்பாக எங்கள் காதல் சேரும். புரியுது தாய் கிழவி. இது வரைக்கும் தேடி போகாத ஒன்று நம்மளை தேடி வந்திருக்கு. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு தானே நீ நினைக்கிற? எனக்கு அது புரியுது. என்ன ஒன்று புரிஞ்சுக்கோ, எப்போதுமே நம்ம தேடி போகிறத விட நம்மளை தேடி வர்றது தான் நமக்கு நினச்சிருக்கோம், ஓகேவா? அந்த விதத்தில் பழைய அந்த ஞாபகங்கள் கூட ரொம்ப இனிமையானதாக இருந்தது. திரும்பவும் மாமா இங்கே வந்திருக்காரு. அந்த குலதெய்வம் நினச்சா கண்டிப்பாக என்னையும் மாமாவையும் சேர்த்து வைக்கட்டும். மகேஷ் மாமா எனக்கு கிடைக்கணுங்கிறது உன்னோட ஆசைன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா எனி டைமும் உங்ககிட்ட மகேஷ் மாமான்னு தானே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த காடுக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு. அதான் தன்னால் தேடி வர வச்சிருக்காரு. அதை விட உன்னோட அன்பு இருக்கும் போது எனக்கு என்ன? நீ கவலைப்படாத, கண்டிப்பா மகேஷ் மாமா எனக்கு தான். அது ஒரு நாளும் நடக்காது. எப்படி சொல்றேன்னா இல்ல எனக்கு புரியல. மனசுல ஒன்ன வச்சுட்டு அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ நினைக்கிறியா? இதெல்லாம் ஜஸ்ட் சும்மாடி. மாமா பசங்க அத்தை பொண்ணுங்க அந்த மாதிரி கலாய்க்கிறது. நீ நினைக்கிற அளவுக்கு நீ இவ்வளவு சீரியஸா நினைக்கிற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல, புரியுதா? சீரியஸா நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு இல்ல. என்ன சீரியஸா நினைக்கணும், அதுதான் உண்மை. ஏன்னா எல்லார்கிட்டயும் பழகிறதுக்கும் உங்ககிட்ட பழகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் கேட்கறேன். நீ எந்த வழிக்கு போக மாட்ட, ஆனா
எனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? அதான் அன்னைக்கு சொன்னனே, ஜனனின்னு ஒரு பொண்ணு எனக்கு உன்னை பத்தின தப்பு தப்பான ஒரு நோட்டங்களை அனுப்புனான்னு சொல்லி, அந்த பொண்ணையே இந்த பொண்ணா இருக்கக்கூடாது? ஏய் பைத்தியமாடி நீ. அவ எவ்வளோ அவளதுக்கு நீவ கூட கம்பேர் பண்ற. வாசு பத்தி தப்பா பேசாத. வாசு எப்போதுமே அப்படி கிடையாது, புரியுதா? இந்த விதத்துல நீ சப்போர்ட் பண்றதுல நான் எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வருது, அதை நான் கிளியர் பண்ணிக்கணும்ல. அதனாலதான் எனக்கு என்னமோ அந்த ஜனனி ஏன் வாசுவா இருக்க கூடாதுன்னு காலையில இருந்தே டவுட்டா இருக்கு. அந்த வாய்ஸ் திரும்ப திரும்ப ரீலோட் பண்ணும்போது எனக்கு அதுதான் தோணுது. என்ன கிறுக்கச்சு மாதிரி பேசிட்டு இருந்துச்சுக்கோ, ஓங்கி அப்பிடுவேன். அப்படிலாம் கிடையாது, புரியுதா? ஒருவேளை ஜனனி தான் அந்த வாசுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க போறது இல்ல, எதையும் பெருசா நினைக்க போறதும் கிடையாது, புரியுதா? என்னைக்குமே நீ ஒருத்தி தான், நீ ஒருத்தி மட்டும்தான். அது மாறவே மாறாது, புரியுதா? இருந்தாலும் அவகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவ உன்னை தூக்கிட்டு போயிடுவான்றதுக்காண்டி நான் சொல்லல. அப்படியே தூக்கிட்டு போனாலும் நீ போறாதா என்ன? இப்ப தெரியுது இல்ல, தெரியுதா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க? அடிச்சு மூஞ்ச பேத்துருவேன். என்ன மூடிட்டு நான் சொல்றது மட்டும் கேள். ஏய் என்னடி மிரட்டிட்டே இருக்க? இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவளவே கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ எங்க போ? போக மாட்டேன்னு நினைக்காத. மகேஷை பத்தி உனக்கு தெரியாது. மகேஷ் ஒண்ணு சொன்னா உன் பேச்சு எங்க போ? பாரு, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீன்னா அவ்வளவுதான், பாத்துக்கோ. நான் போய் சரண்ட்ட சொல்லி தந்துருவேன், பாத்துக்கோ. அம்மா ஓ சரண்டையா? ஒன்னு சிரி இல்லன்னா சொல்லு. அதுல ஐயோ சிரிப்பா வருது, சிரிப்பா வருது. ஆளை பாரு, இந்த பொண்ணுங்களே இப்படித்தாண்டி. இதுக்குதான் பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அப்புறம் என்ன நம்புறேன்? நீ பொண்ணா இருந்தாவே ஒண்ணு நம்புறதுக்கு. எனி டைம் பல்லவே காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காத. என்ன என்ன ரொமான்ஸா? நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. உன்னை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் விட்டு கொடுத்துட மாட்டேன், புரியுதா? புரியுதா? ஊரை வெல்லும் தோகை நானே, உன்னால் என்று தோற்று போனேன். கண்ணால் யுத்தமே நீ செய்தாய் நித்தமே. நின்ற எங்கு மின்னல் கேட்டாய், நித்தம் வாங்கும் மூச்சு காற்றாய். உன்னை சூழ்கிறேன் நான், உன்னை சூழ்கிறேன். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ, யார் நின்ற இங்கு யார் தந்தாரோ, விடையில்லா ஒரு கேள்வி, உயிர் காதல் ஒரு வேள்வி. இருமல் வருதா? இருமல் வருதா? ஆடும்போது தெரியலையோ? நான் கூட நினைச்சேன் நீ அப்படிதான் இல்லைன்னு. ஆனா தண்ணிக்குள்ள இறங்குனது என்ன ஆட்டம்? நான் வேணும்னு பண்ணல. தண்ணியை பார்த்தோன்னே பழைய ஞாபகம் வந்து உள்ள குதிச்சு. அது சாரி. சாரியா? சாரி வேணுமா? அதுவும் நான் இருக்கேன்னு கூட தெரியாம அவ்வளோ ஆட்டம். அத்தை பொண்ணை பார்த்தோன்னையும் கொட்டின பொண்டாட்டி மறந்துருச்சு. நான் வேணும்னு பண்ணலடி. புருஷன் இருமல செத்துருவான் போல இருக்குடி. நீ வேற கத்திட்டு இருக்க. ஆடும்போது தெரியலையோ? எப்படிலாம் ஆடுன நீ? அது சாரி, என்னால முடியல. ரொம்ப ரொம்ப தலைவலிக்குது, இருமலா வருது. அப்படியே வலிக்கட்டும், இருமல் வரட்டும். உன்னை நான் கண்டுக்க போறதே இல்ல. எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? ஜாலியா எல்லாரும் ஆடுறாங்க, நீ ஆடல. போ, உனக்கு இதுதான் தண்டனை. தண்டனை எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஆனா இந்த மாதிரிலாம் வேணாம். ப்ளீஸ் என்ன கேர் பண்ணிக்கோ. முடியாது 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 ராஸ்கல். எனக்கு கோவம் அப்படி வருதா? என்ன மூஞ்சி பாரு. மகேஷ் குழுந்தார் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் என் புருஷனா அப்படி இல்ல நல்லவன் வல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். என் புத்தியா பிஞ்ச செருப்பாடி அடிச்சுக்கோ. டேய் 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 டேய், கோவம் வருதுடா. வந்தா நான் என்னடி பண்ண முடியும்? நானே ஒண்ணுமே முடியாம படுத்த படுக்கையாயும் உனக்கு வாய் அடங்கல, அப்படித்தானே? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். இப்படி உடம்பு சரியில்லாமலே இருக்கட்டும். பாரு, ரொம்ப பிஹேவ் பண்ணாதுன்னா. எனக்கு முடியலன்னா உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். எனக்கு கேர் பண்ணிக்கோ.
நீங்க போய் நல்லா தண்ணில ஆடுவீங்களா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுமா? உடனே உங்களை நாங்க கேர் பண்ணிக்கணுமாமா? முடியாதுடா, இப்படியே கடை. உனக்கு நல்லாவே தெரியும் உன் மேல எனக்கு பொசிசிவ் அதிகம்னு. ஏன்னா உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஒருத்தி பொம்பளை வேஷம் போட்டு ஆபீஸ்க்கு வந்தபோது அவகிட்ட ஏறிட்டு சண்டைக்கு போனவன், இப்போ அத்தை பொண்ணுங்க கூட தண்ணியில கூட்டி வச்சிருக்கீங்களே. என் நான் மட்டும் கிடையாது, என்னோட அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே இப்படிதான். தண்ணி ஒத்துக்கலன்னு தெரியுது, அதுவும் முங்கி முங்கி உள்நீச்சல் அடிக்கிறீங்க. உள்நீச்சல் அதான் படுத்த படிக்க ஆயிட்டீல, படுத்தே கடை. ப்ளீஸ், இதை தாண்டி எப்படி சாரி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. என் சாரியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என் கையை சேர்த்துக்கோ. இல்லையா நான் நான் உடம்பு சரியில்லாமல் அப்படியே தான் இருப்பேன். நீ நீ என்னை பார்த்து பார்த்து சந்தோஷப்படு. இது கொஞ்சம் பிளாக்மெயில் மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் ஐம் சாரி. கையப்படமா சொல்லு. அந்த பக்கம் திரும்பிக்கிட்டா சொல்லு. அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்கன்னா என் கூட பேச இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ என் கூட காய் தான் என்ன? சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், மாத்திரை சாப்பிட மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்படியே தான் இருப்பேன். அதான் சாரி சொல்லிட்டேன். போனா போறா தானா வருவா மெதப்புல தெரிஞ்ச வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓ சுக பார்வை ஒரசுது மேல சிரிக்கிற ஓச சறுக்குது ஆள. என்ன இவ்வளோ நேரம் கோவப்பட்டுட்டு இருந்த? அப்போ என் கூட பழமா? என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிறா? நான் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்கேன். ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. நீயும் என்ன கஷ்டப்படுத்தினா அதான் சிம்பாடிக்கா ஐம் சாரின்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, பொண்டாட்டிக்கிட்டலாம் சிம்பாலிக்கா சாரி கேட்கக்கூடாது. சண்டை போட்டா நேருக்கு நேரா ஒன்றுக்கு ரெண்டா நீயா நானாங்கிற மாதிரி சண்டை போடணும். பயங்கரமாக சண்டை போடணும். கோபத்தை எல்லாத்தையும் காட்டிடணும். உள்ளுக்குள்ளே வச்சு அதை விஷமாக்கக்கூடாது. ஆனால் அந்த சண்டையை அப்பையும் முடிச்சிடணும். 2 நாளுக்கு மேலே கொண்டு போனால் அது பழகி போயிடும். டேய் குழந்தை, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு நான் வேறு யார் கூட போய் பேசுவேன் நீ நினைக்கிறேன்? எங்கே சண்டை போட்டாலும் எங்கே போனாலும் இந்த குழந்தைகிட்ட தான் இந்த சண்டை குழையிற மனசு இருக்கும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். அப்புறம் எதுக்கடி கஷ்டப்படுத்துற? நீ எவ்வளவு வேணாலும் சண்டை போடு, ஆனா என் கூட பேசாம இருக்காத. நீ பேசாம இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாதுடி. உரிமை எங்க இருக்கோ அங்கதான் சண்டையும் கோவமும் அதிகமா இருக்கும். ஓ மேல அதிகமா உரிமை நான் எடுத்துக்கிறேன். அதனாலதான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறேன். அது உனக்கு புரியலையா? உன் உரிமையை நான் எதுவுமே சொல்லல. ஆனா ஆனா எனக்கும் வலிக்கும்ல, அதை புரிஞ்சுக்கலாம்ல. டேய் என் பொட்டுக்குட்டி, நான் சொல்றது கேளு, புரியுதா? உன்கிட்ட தான் சண்டை போடுவேன், உன்கிட்ட தான் சமாதானம் ஆவேன். ஏன்னா என்னோட உலகமே நீதான், புரியுதா? ஐ லவ் யூ. அப்ப இனிமே சண்டை போட்டா பேசாம இருக்க கூடாது, பேசிக்கணும். ஓகே? டே அறிவு கட்ட முண்டம், சண்டை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? கோவம் தான் 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதுக்கு தான் சண்டை போடுறாங்க. மக்கு மக்கு, இப்படி மக்கு குழந்தையா இருந்தா எப்படி ஒண்ணு நான் தேடி கொண்டு வர்றது? ஆனா இந்த மக்கு கூட எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா குழந்தைய தானே அடிச்சு திருத்த முடியும். அதான். இப்ப என்னடி சொல்ல வர? புருஷன் பொண்டாட்டி ஆகட்டும், லவ்வர்ஸ் ஆகட்டும், 2 பேத்துக்குள்ளேயும் சண்டைன்னு ஒன்று வந்தாதான் அங்கே காதல் இன்னும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இது கூட உனக்கு தெரியல. மக்கு மக்கு, ஐயோ. அப்போ இப்ப நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது நம்ம காதல் அதிகமாகுதானா? அப்ப காதல் அதிகமாயிருச்சா என்ன? டே குழந்தை, உன்னை நான் குழந்தைன்னு கூப்பிடுறதுக்காக அப்படியே சைல்டா மாறாத. என்ன உனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைப்பேன்? சரி விடு. உனக்கு நான் சொல்றதை விட அதை செயல்ல காமிச்சாதான் உனக்கு புரியும், போக போக புரியும். ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ பாரு, ஆமா நீ அன்னைக்கு சொன்னது இப்பதான் எனக்கு புரியுதுன்னு. ஸோ உனக்கு வாயால சொன்னாலும் சரியா வராது, செயல்ல காட்டுறேன். போடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன், அதனால ஐ லவ் யூ. குழந்தை குழந்தை, எப்போதுமே இந்த குழந்தைத்தனத்தோடையே என் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணு. நீ எவ்வளோ வேணாலும் முரடனா இருந்துட்டு போ. ஆனால் என்கிட்ட காட்டுற அந்த குழந்தைத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்போதுமே யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன்.
உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது கண்டிப்பா எனக்கும் பிடிச்சதா தான் இருக்கும். அது என்னமோ தெரியல, மற்றவங்க யார்ட்டுமே காட்ட தோண மாட்டேங்குது. நீதாண்டி என்னை என்னமோ பண்ணிட்ட. அதான் இப்படி எப்படி சொல்றது, பாலுக்கு சுத்தி சுத்தி வர பூனை மாதிரி உன் பின்னாடியே வரேன். அப்படியா? நான் என்ன பண்ணேன்? அது என்ன பண்ணேன்னா, பொறுக்கி பொறுக்கித்தன வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஐயோ, இவனு என்ன இப்படி யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க. முதல்ல எந்திரி எந்திரி எந்திரி. அதெல்லாம் முடியாது. அது சரண், வேணாம் வேணாம். டேய், ஓர பார்வை வீசுவான் உயிரின் கயிறில் அவிழுமே செவ்விதழ் வருடும் போது தேக தங்கம் உருகுமே உலகின் ஓசை அடங்கும் போது உயிரின் ஓசை தொடங்குமே வானிலா நாடுமே முகிலெடுத்து கண்ணோடுமே. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் எதுவும் நடந்துராது. ஓய் ஓய், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதடி. என்ன? நீ மூடு. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓ, சேலஞ்சோ. இன்னும் 4 நாள் நினைக்கிறேன். இன்னும் 4 நாள்ல உண்மையாவே சரண் யாருன்னு பாப்ப. அதையும் பாப்போம். என்ன மாம்சே, மாம்சே என்ன பண்ற? வந்துட்டால அத்தை மகன். வா போவோம் வா. அவசியம் போய் தான் ஆகணும். டேய், சீ, எந்திரிச்சு வாடா. ஆளை பாரு, மூஞ்சி முகரையும் பாரு. வாடா. யோ மாம்சே, இப்ப கதவு திறக்கல, கதவு உடைச்சிட்டு உள்ள வரவையா? கதவு திறந்து வெளிய வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவு திறக்கலன்னு வெயி, சத்தியமா கதவு உடைச்சிட்டு உள்ள வந்து உன்னை தூக்கிட்டு போனாலும் போயிடுவா. வா. ரொம்பதான். பல்ல பல்ல காமிக்கிறேன்னு நினைக்காத, மூஞ்ச பேத்துறேன். எந்திரி. சிரிச்சதானே? இல்லையே, நானா சிரிக்கல. அப்புறமா வச்சுக்கிறேன். என்ன உள்ள உட்கார்ந்து முட்டையா போட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? ஆளை பாரு, எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? சும்மா லைஃப பத்தி டிஸ்கஷன். அதெல்லாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கூட சாப்பிட. என்னக்கா, குளத்துல ஆடின ஆட்டத்துக்கு சண்டை போட்டீங்களோ? சேச்சா, அவருக்கு உடம்பு சரியில்லை. அதான் கொஞ்சம் உடம்பு சரிப்படுத்திட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்தோடனையும் இன்னும் நல்லா சரிப்படுத்திடுவேன். நல்லாவே சரிப்படுத்தலாம். சரி வாங்க, எல்லாரும் கூட்டு குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட வேணாமா? வாங்க வாங்க, ஒவ்வொரு ரூமா போய் தட்டி எல்லாத்தையும் கூட்டி வரணும். வாங்க. யோ மாம்சே வா. என்ன ஆண்டே? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் நான் சரிப்படுத்தி விட்டுக்கிறேன். நீங்களும் வாங்க. விளையாட்டு பிள்ளை. டேய் மாதவா, ஏய் முடிக்கிறாதீங்க. பார்த்து வந்திருக்கலாம்லம்மா. அதான் முட்டிட்டேன்ல, இதுக்கு மேல என்ன பண்ண? மறுபடியும் முட்டு, கொம்பு மடிக்கும். கருகுவே நன்றி நன்றி. இல்ல நான் யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினைச்சேனா அந்த கடவுள் என்கிட்ட சொல்லிடுவாரு. ஏன்டா ஜட்டி திருண்டவனே, நீ என்ன ஸ்பைடர் மேனா? மாமா மாமா சும்மா இரு. ஏன் நீ மாமா எனக்கு ஸ்பைடர் மேனா மாற மாட்டாரா? உன் வேலையை மட்டும் பாரு. ஏன் அவனை பார்த்தா மட்டும் தான் ஸ்பைடர் மேன் மாதிரி தெரியல, என்னெல்லாம் பார்த்தா நானும் வந்து காப்பாற்ற மாட்டேனா? நானும் ஒரு காலத்துல அப்படி இப்படிதான். செருப்புக்கு கொஞ்சம் வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ நீ எப்படி வந்த? நான் எப்போதுமே பின்னாடி தான் சுத்திட்டு தெரியல. வச்சுக்கிறேன். ஐயோ, மகேசன் நினைச்சா சிரிப்பா வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பொழப்பு கூட இப்படிதான் இருந்துச்சு தெரியுமா? என் தங்க மாமா. இனிமே வரும்போது பார்த்து வா என்ன? ஓகேவா? சரி சாப்பிட போலாமா? சோறு போடுவானுங்களா மாட்டானுங்களா? பசிச்சு நான் செத்து போயிருவேன் போல. உனக்கு சோறு போடாமலா? உனக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாத்துக்கும். வா மாமா போலாம். வா போவா. ஒரு பக்கம் புகையுதே. டே, இவன் கிட்ட இருந்துட வந்தோம். நீங்க ஸ்பைடர் மேன் சொன்னீங்கல்ல, அப்பவே உங்க ரெக்கையை கட் பண்ணவங்க வந்துட்டாங்க. ஐயோ டே, நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ண? டே மகேஷ், என்னன்னா சொல்லுங்க. ஒரே ஜாலிதான். எனி டைம் அத்த பொண்ணு கூடயே லூட்டி அடிச்சுட்டு தெரியல. ஊருக்கு வந்து இதுல என்ஜாய் பண்றதானுங்க. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணலீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். நீ குளத்துக்குள்ள என்ன ஆட்டம் பட்ட? இருடி இரு. நீ சற்ற சாத்துன, நான் என்ன ஆட்டம் போட்டாலும் என் பொண்டாட்டிக்கு உண்மையா இருப்பேன்டா. சொன்னாங்க நைட்டு தூங்கும்போது பாத்தரல. என்ன சரி வாங்க சாப்பிட போலாம். பேசிட்டே இருக்கீங்க. இன்னும் விக்ரம் மாமா விஜய் மாமால
எல்லாத்தையும் கூப்பிடு போய் உட்காரலாம். கொப்பம் அவனே, என்கிட்ட அவனுங்க எப்படிலாம் பேசிட்டு இப்போ இவகிட்ட நின்று பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? இரு இரு, உனக்கு நான் தாண்ட சூனி வைக்க போறேன். மிருதுலாவை அவ்வளோ லேசா நினைச்சிட்டியோ? இரு இரு. சாப்பிட வராம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இப்ப சாப்பிட வரலாம் தான் நினைச்சோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. முதல்ல வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் ஆறாம உட்காந்து பேசலாம். வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. சரிம்மா, நீ போ. மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க அத்தை. நான் தான் பசிக்கலன்னு சொன்னேன்ல, நீங்க போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க போங்க, எனக்கு பசி இல்லை, நான் தூங்குறேன். அது என்ன பசிக்கல? என்ன பசிக்கலன்னு கேக்குற? மத்தியானம் சாப்பிட்டது அதுவும் கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டேன். அது ஒரு சாப்பாடு உனக்கு? வந்து சாப்பிடு. உங்களுக்கு எதுக்கு அக்கறை? நான் தெரியாம தான் கேட்குறேன். என் மேலாம் யாரும் அக்கறைப்பட தேவையில்ல. என்ன? நீ மட்டும் என் மேல அக்கறைப்படலாம், நான் உன் மேல அக்கறைப்பட்டா தப்பா? இல்ல, உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாதது? நான் உங்க மேல அக்கறைப்படலாம், ஆனா நீங்களாம் என் மேல அக்கறைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன? நான் உங்க அக்ரிமெண்ட் பொண்டாட்டி, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். ஏண்டி அக்ரிமெண்ட் சொல்லி என்ன சாவடிக்கிற? இந்த வார்த்தையை நிறுத்தவே மாட்டியா? ஏன் விக்ரம், அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கும் போது தெரியலையா அது அக்ரிமெண்ட்டு? நான் திரும்ப திரும்ப அந்த வேர்டை சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் விக்ரம், ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம தள்ளி போறீங்க தெரியுமா? இது எப்படி தெரியுமா வலிக்குது? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலியெல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன விக்ரம் தெரியும்? சும்மா உங்ககிட்ட வம்பிழுக்கிறேன், பேசுறேன் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சுதான் ஆகணும். ஆனாலும் உங்களையே அறியாம ஒரு சில விஷயங்களை எனக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியுதா? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா விக்ரம்? எது உண்மையோ அதெல்லாம் கொடுக்கணும். என்ன, உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு உரிமை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப கொடுமை தெரியுமா? அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? நான் உன்னை சாப்பிட கூப்பிட்டது தப்புதான், மன்னிச்சுக்கோ. எனக்கும் சாப்பாடு வேணாம். விக்ரம், நான் ஏன் அழுகிறேன்னு உங்களுக்கு தெரியலையா விக்ரம்? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நான் எதுக்காக கண்ணீர் விடுறேன்னு கூட உங்களுக்கு தெரியலல்ல? நான் என்ன சொல்ல வரேன்? நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்? எதுவுமே உங்களுக்கு புரியல. உங்களுக்கு நீங்க போட்ட அக்ரிமெண்ட் அவ்வளவுதான். இப்ப சொல்றேன், என்ன, கண்டிப்பா நீங்க போட்ட அக்ரிமெண்ட் படி உங்களை விட்டு நான் போயிடுவேன். என்ன, கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் என்ன என்ன கஷ்டப்படுத்தாம இருங்க. எனக்கு அது போதும். இருக்குன்னு சொல்லி என் பக்கத்துல வந்து கடைசியில இல்லன்னு விலகி போறீங்கல்ல, அது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? தப்பு என் மேல இருந்தாங்க. என்ன, அதுக்கு எந்த வகையிலுமே நீங்க மட்டும் காரணம் நான் சொல்லிடவே மாட்டேன். ஆனா சில விஷயங்களுக்கு கால பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. நல்லாவே சொல்லிடுச்சு, புரிஞ்சிருச்சு. ஆனா என் அர்த்தத்தை தான் மாத்த முடியல. அதான் வலிக்குது. தவம் போலிருந்து யோசிக்கிறேன், அதை தவணை முறையில் நேசிக்கிறேன். கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன், கேட்பதை அவனோ அறியவில்லை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணான்னு கேட்டு கேட்டு எல்லாத்தையும் வாங்குற வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கைக்கு பேசாம நானே எங்க அப்பா கூட போயிருந்திருக்கலாம். ஓஹோ, அந்த அளவுக்கு முடிவெடுத்துட்டீங்களோ? சரி, போடி, போ. உங்க அப்பா போன இடத்துக்கே போ. போ. எந்த உரிமையில என்ன அடிச்சீங்க? நீ ஏன் பொண்டாட்டி? அப்படித்தான் அடிப்பேன். வாயை மூடிட்டு அமைதியா இருக்க என்ன? தப்பு விக்ரம், நான் உங்க அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. அக்ரிமெண்ட்ல என்ன அடிக்கணும்ல நீங்க போடல.
அது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அக்ரிமெண்ட் என்னால முடியல. நான் உங்கள் கூட இருந்தா உங்களுக்கு கஷ்டம்தான் நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும்ல, அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமே நான் நான் உங்களை விட்டு போயிடுறேன் விக்ரம். நீங்கள் நிம்மதியாக இருங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ணுவேன். நான் உங்களை கஷ்டப்படுத்துவேன். என்னைக்காவது சொன்ன நாடி உங்ககிட்ட நீ என்ன கஷ்டப்படுத்துற தொந்தரவு பண்றேன்னு? ஏண்டி சாவடிக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு வலிய தண்ணி நான் தாங்கணும்? வலிய மட்டும்தான் குடுக்கறதுக்கு என் வாழ்க்கையில வர்றீங்களாடி? அப்படிதாண்டி அவளும் என்ன பாதியில விட்டுட்டு போனோம். லவ் பண்ணவே பயமா இருக்கு, அன்பு வைக்கவே பயமா இருக்கு. யாரு எப்போ குத்துவாங்கன்னு தெரியல. சரி போ, நீ எனக்கு வேணாம் போ. நான் அந்த உலகத்தை விட்டே போறேன். கடவுள் எனக்கு விதிச்ச விதியா நினைச்சுக்கிறேன். நான் தனியாதான் வாழணும். எனக்கு சொந்தம் சொல்லிக்க யாருமே இல்லை நினைச்சு நான் இருந்துக்கிறேன். போ போடி. விக்ரம் சாரி, நான் ரொம்ப எமோஷ்னல்ல கத்திட்டேன். என்னால எதுக்கு அழுகிறீங்க ப்ளீஸ்? நான் ரொம்ப ரொம்ப கோவத்துல கத்திட்டேன். சாரி. சில டைம் என்னையே அறியாம நான் அப்படி நடந்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி விக்ரம், ப்ளீஸ் அழாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அனிதா எப்போதுமே உங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இருப்பா. இது என் அப்பா மேலே சத்தியம். நீ அப்படி பேச மாட்டேன். ப்ளீஸ் அழாதீங்க விக்ரம். நீங்க அலறதை என்னால தாங்க முடியல. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடிமே கண்ணோடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நான் உன் தாயும் அல்லவா, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன் அடிமையடி. அவகிட்ட அன்னைக்கு பேசுறியா? ஆமா, அன்னைக்கே தான் நான் சொன்னேன்ல. அப்புறம் என்ன? ஏன் இப்ப தேவையில்லாத பேசினாலா? இல்ல, இப்ப ஃபோன் பண்ணா நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்ட. நீ சொல்லலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சாலும் அப்படி என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு மாதிரி உன்னை பத்தி தப்பா என்கிட்ட சொன்னான். எனக்கு தெரியும் அவ அந்த மாதிரி பேசுவா கேட்பான்னு. ஆனா நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கும். அப்படி உண்மையா இருக்கிற பட்சத்துல உங்களையும் என்னையும் அவளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம். இதை வச்சு அவ என்ன வேணாலும் பண்ணலான்னு அவ நிறைய மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டுவா. அது எதுக்கும் வழி கொடுக்க கூடாது, புரியுதா? அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ட்ரை பண்றான்னு எனக்கு தெரியுது அதிலா. ஆனா அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு எனக்கு தெரியும் விஜய். ஆனா அது உங்ககிட்ட இப்போ சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. நான் சப்போஸ் உங்ககிட்ட இப்போ அதை சொன்னா உங்களுக்கு எனக்கும் தான் பயங்கரமா சண்டை வரும். மேரேஜ் ஆகி 4 வருஷத்துல சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இவ்வளோ நாளாக எதுக்கு மறைச்ச, இப்போ எதுக்கு அது வெளியே வருதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஸோ அவளோட ப்ராப்ளத்தை நான் சரி பண்ணணும். அதுக்கு அவளை உங்கள் லைஃப்குள்ளே நான் கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனால் உங்கள் லைஃப்குள்ளே ஃபுல்லாக கொண்டு வர மாட்டேன். அவளை எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து அவளுக்கு வாழ்க்கை என்னன்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன். இதில் நம்ம வாழ்க்கைங்கிறதையும் தாண்டி அவள் வாழ்க்கையும் ஒன்று இருக்குது. அது அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்படி நான் இறங்கியிருக்கேன். சேம் டைம் யாருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை அப்படியே சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட எதையாவது சொன்னேன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே மொத்தமாக கெடுத்து விட்டுருவீங்க. ஏய், நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை போட்டு மனசில் குழப்பாம இப்போ நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு போகணும், புரியுதா? வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம். என்னமோ ஒரு விஷயத்த மறைக்க என்னன்னு தெரியல. உனக்கு என்கிட்ட எதையும் மறைச்சு பழக்கம் இல்லை. ஆனா இவ திரும்பவும் நம்ம லைஃப்குள்ள திரும்பவும் இவ என்கிட்ட பேசுறது பழகிறதுக்கு அப்புறம் நீ ஒரு மாதிரியாத சுத்துற. சரி, ஓகே, கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த நான் எப்போதுமே எனக்கு ஃபேரா நான் வச்சுக்கவே மாட்டேன். அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்குது அப்படின்னா அதை உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன். அப்படி நான் உங்ககிட்ட அதை மறைக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள காரணம் இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? இப்போ அதை பத்தி பேச வேணாம். நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முடிக்கும். வாங்க போலாம். முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வருவோம், வாங்க.
பாப்பா சாப்பிட்டலாம். அவளுக்கு அப்பவே சாப்பாடு கொடுத்துட்டேன். பஸ்ல வரும்போது அவ தூங்கவே இல்லை, அதனால தான் தூங்க வச்சிட்டேன். வாங்க போலாம். ம். மா என்னம்மா சாப்பிடவான்னு சொல்லிட்டு சாப்பாடு அன்னிங்க கையில எல்லாம் கொடுத்து வச்சிருக்க. உனக்கு இன்னைக்கு சோறு இல்லடா. அப்படி இல்லை மாப்பிள்ள, இன்னைக்கு உங்க அத்தை பொண்ணு அதான் உட்காந்துருக்கால, என் மக ஆசை மக வாசு, அவ தான் ஊட்டி விடுவாளாமா ஒத்த கால. அதான் உங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா. எனது ஏன் ஏன் சித்தி, அவங்களுக்கு கை இருக்குல்ல, அவங்களே சாப்பிடுவாங்கல்ல, ஏன் வாசு ஊட்டி விடணும்? என்ன அக்கா, ஒன்னும் சரியில்லையே. எங்க மாமாவுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன், யாரு என்ன சொன்னாலும் சரி. எங்க 5 மாம்சுக்கும் என்ன மாம்சே சொல்லுங்க, இன்னைக்கு அத்தை பொண்ணு கையில தான் சாப்பிட போறேன்னு. சரி இன்னைக்கு ஏதோ சிறப்பா சம்பவம் பண்ணி முடிவு பண்ணிட்டீங்க, சிறப்பா பண்ணி விடுங்க. எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, ஐ எம் சிங்கிள், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அண்ணா சிங்கிள்னு வாயத்தரன்னு சொல்லாத, நான் என்ன நீ சட்டை சாத்திட்டு. சரி எங்க அத்தை போட்டு ஊட்டி விடுதாம, சரி அந்த வெண்பொங்கல் எடுக்க சாப்பிடலாம். நீ மட்டும் அவ ஊட்டி விடுறானே வாய் தொடர்ந்து வாங்கினேன்னு வையே, ரூம்குள்ள வச்சு முத்து முத்துன்னு முத்திடுவேன். இது என்ன ஊட்டி விட்டா வேணும்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாது. ஓஹோ சரி பாத்துறோம். அக்கா நீங்களும் மிரட்ட மாட்டீங்களா? இருந்துட்டு போட்டோம், அத்தை பொண்ணு எப்பயாவது ஊருக்கு வராங்க, என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். இதெல்லாம் நம்ம தர பண்ணக்கூடாது, ஓகே? ஆனா அக்கா உங்களை மாதிரி என்னால இருக்க முடியலக்கா. ஒரு குழந்தை பெத்துட்டா அதெல்லாம் மாறிடும் அக்கா. இதுக்காக நான் குழந்தைய பெத்துக்க முடியும்? சந்தியா ஃபன் பண்றேன்னு தெரியுது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்ன அவங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கீங்க? சரி வாசு எல்லாத்துக்கும் ஊட்டி விடு, என் மருமகளுங்களாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அம்மா மாதவனை தவிர எல்லாத்துக்கும் ஊட்டி விட சொல்லுமா, அவனுக்கு வேணும். அப்புறம் ஏன் 2 அண்ணனுக்கும் நான் தான் ஊட்டி விடுவேன். இந்த இங்க உட்காந்துக்க தரதில்ல, இதுக்கு ஊட்டி விட சொல்லுங்க, ஆளு வாய் பழத்துட்டு வாங்குவோம். அதெல்லாம் முடியாது, நான் தான் சமைச்சேன், நான் தான் என் கைப்பட ஊட்டி விடுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, பாத்துடலாமா? எம்மா முதல்ல சோறு போடுவீங்களா மாட்டீங்களா? கிட்டத்தட்ட இந்த வெண்பொங்கல் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மூக்கு வாசனை வந்துருச்சுமா. பசிக்குதுமா, இது வயிறு நினைச்சிங்களா வேற என்ன நினைச்சீங்க? அம்மா ஏன் நம்ம வீடு அதான் சாப்பிட்டு போட்டு பேசாம தூங்கி இருந்திருக்கலாமா. ஏமா அப்படி பண்ற? பசிக்குதுமா, சோறு ஓட சொல்லுமா. எனி டைம் சோறு சோறுன்னு கிடக்குற முதல்ல அவனுக்கு சோத்த போட்டு அங்க அடிச்சு பத்துங்க சோத்து மாடு. குண்டம்மா சற்ற சாத்திட்டு என்ன? ஹரி வாய்னா வாய், சரியான வாய். என்ன நீ பா, இந்த மாதிரி டைம்ல தான் என்ஜாய் பண்ண முடியும். சரி என்னோட மாம்சுங்களா, உங்களுக்கு நான் தான் இன்னைக்கு சாப்பாடு ஊட்டி விட போறேன், ஓகேவா? அத்தை பொண்ணு கையில சாப்பிடுறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் என்னோட அக்காக்ஸ் எல்லாரும் அப்படியே பார்த்து கொஞ்சம் ஸ்டொமக் பர்னிங் ஆகுங்க, ஓகேவா? அப்புறம் மாம்சே எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன், நான் ஊட்டி விட்டோடே சாப்பாடு என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லணும், இல்லையா அப்புறம் எல்லாரும் கூட டூ விட்டுருவேன். இப்பவே சொல்லிட்டேன் மாம்சே எல்லாத்துக்கும். எப்படி இன்னைக்கு வச்ச சரி முடிவு பண்ணிட்டு வாசு. இங்க நல்லா இழிக்க வாங்கிட்டு போங்க, பெட்ரூம்ல போனதுக்கு அப்புறம் மொத்த மொத்தம் வாங்குங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. விஜய் எனக்கு தாலி கட்டினதுக்கு இன்னைக்குதான் விஜய் செம்மையா பேசிருக்கீங்க, அதுதான் உண்மை. மாமா அமைதியா இருக்கவங்கடா நிறைய வேலைகளை செய்வாங்களாமா, மாட்டீங்க மாமா. பரவாயில்லம்மா, பொண்டாட்டி கையில அடி வாங்குறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீ அவகிட்ட ஆணு சொன்னின்னு வச்சுக்கோயேன், இங்க இருந்து உளுந்தவடி தூக்கி போட்டு உன் மண்டையை உடைச்சிருவேன். எது உளுந்து வடி தூக்கி போட்டு பண்டை உடைப்பியா? அத்தை அவங்க உட்காந்துருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது நீங்க போட்ட உருண்டவன், நீங்க போட்ட உளுந்தவன கல்லு மாதிரி இருக்குங்க, எடுத்து தூக்கி போட்டு உடச்சதுல மண்டை உடச்சு போயிருங்க. டே இது அந்த பொண்ணு சொல்லுச்சா நீ சொல்றியா? டே இங்க பாரு, பொய் சொல்லிட்டு இருக்குன்னா ஜட்டி தரவே மாட்டேன்டா. டேய் இன்னும் விட மாட்டீங்களா ஜட்டி ஜட்டின்னுகிட்டு? கருமு பிள்ளைங்களை பெத்துக்க சொன்னா ஐயோ என்னால சொல்ல, நான் தானே பெத்தேன். ஆமா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அம்மா இல்லம்மா, அம்மா இப்பவுமே சொல்றப்பா, அவன் ஜட்டில எடுத்து கொண்டு வந்து போடவே இல்லம்மா, அங்க வச்சு சண்டை போட்டே இருக்காம்மா. டேய் நீ சிரிக்காத, வாயை மூடு கருமோ, கேவலத்துல கேவலமா இருக்கு. ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ ஓ அமிலம் அருந்தி விட்டேன், நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி தர மறந்தாய், வாலிபத்தின் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. சரி இப்ப மாமாங்களுக்குலாம் நான் ஊட்டி விடுவேன், அதே மாதிரி மாமன் மாம்ஸ் எல்லாருமே எனக்கும் ஊட்டி விடுவாங்க. உங்களுக்குலாம்
ஏம்மா நீ சோறு போடுவியா பாட்டியா? இந்த சோத்து பட்டைய பிடிச்சி வெளிய போடுங்க. சோறு போடுங்க, சோறு போடுங்க. மானத்தை வாங்குறாமா. உனக்கு என்னடி குண்டம்மா? எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்கிறது எனக்கு தான் தெரியும். ஏம்மா சொல்லுமா. எப்போதுமே மகேஷ் மாமாக்கு ஒரு அவசரம் தான். என்ன கொஞ்சம் கூட பொறுமை இல்ல. சோறு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு கேம் ஆரம்பிச்சோமோ அது சொல்லணும்ல மாமா. என்ன விஜய் மாமா இப்ப எதையும் எடுத்து பேச மாட்டீங்க. சொல்லுங்க விஜய் மாமா. சரிதாம்மா வாசு. உட்கார்ந்து பாரு. சரண் மாமா இப்போ நீ என்ன சொல்ல போற? சொல்லு. ஆமாம்மா. அது அப்புறம் இருந்தாலும் புருஷனை இந்த அளவுக்குலாம் மிரட்டக்கூடாது. பாவம் என் குழந்தை. அப்பப்பப்பா இல்லைனா மட்டும் உங்க குழந்தைனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா குழந்தைனருக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீ வேறம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரை மூஞ்சி பார்த்து பேச மாட்டாரு. இப்போ தைரியம் கொடுத்துருக்கேக்கா, நிறைய தைரியம் கொடுத்துருக்கேன். சந்தியாவை யாரை நினைச்சீங்க? ஏம்மா மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா அந்த போட்டியில முடிச்சு விட்டினா பரவாயில்ல. என் பசங்க பிறகு பசி தாங்க மாட்டானுங்க. பாரு ஒன்று சோறு சோறுன்னு உட்காந்துருக்கு. அது இந்நேரம் வரைக்கும் சோறு திங்க மேலே இருக்காது. சட்டுப்பட்டுன்னு சாப்பாடு கொடுத்துருவோம். கொஞ்சம் உன்னோட அந்த கேமை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் கூட இவனுங்களை வச்சு நீ என்னமோ செய். என்ன விக்ரமணிதா, எதுவுமே பேசாம ரெண்டு பேரும் அப்படி சைலண்டா இருக்கீங்க? தலைவலி எத்த. ஓ, ரெண்டு பேத்துக்கு சேர்ந்தாப்புல தலைவலி வந்திருக்கா? இல்லம்மா அது இல்லம்மா அது தெரியாம. சரி விடுங்க. அது என்ன ரெண்டு பேத்துக்கு சேர்ந்தாப்புல தலைவலி வர்றது? எனக்குலாம் ஒரு ஆளா தான் வந்திருக்கு. ஒருவேளை கப்பிள்ஸா இருக்கு உங்களுக்கு வருமா? ஏங்க நீ நிஜமாவே உங்களுக்கு தலைவலிங்களா? இல்ல எனக்கு சாயந்தரத்துல இருந்தே இருந்தது. அதான் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானுங்களா? சரி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கு. சரிங்க மாம்சே, இப்போ எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறேன். ஓகேவா? நம்ம நாத்துனாரே எல்லாத்துக்கும் பாட கட்ட போறேன்னு சொல்லாம சொல்ற அப்படித்தானே? ஏய் சும்மா இரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னோட மாம்சுக்கு நான் தான் ஊட்டி விடுவேன். ஓகேவா மாம்ஸ்? எல்லா மாம்ஸ் சொல்லுங்க. இம்மா இந்த டைலாக் முதல்ல மாத்து பண்ணி எனக்கு சோறு போடுவியா மாட்டியா? ஐயோ முடியலடா கடவுளே. இல்லைன்னா கீழே வச்சிருக்க வந்து வடை எடுத்து நான் சாப்பிட்டுருவேன். பத்துக்கு பொங்கலும் கிடைக்காது அவனுக்கும். ஐயோ சீக்கிரம் ஊட்டி விடு. இருக்கிற கோவத்துக்கு அவன் செஞ்சாலும் செஞ்சிருவான். சரி 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 ஊட்டி விடுறேன். முதல்ல மகேஷ் மாமாக்கு. இந்த முறை மறைக்கிறான். ஏமா போதுமா, எனக்கு போதும், வயிறு நிறைஞ்சு போச்சு. அந்த ஒரு வயலே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சுமா, போது விட்டுரு. அது எப்படி விட முடியும்? அதான் முடியாது. வயிறு நிறைய நீ தான் சாப்பிடணும். வாய் தர நீ தான பசிக்குதுன்னு சொன்ன. மொத்தமா சோழி முடிக்கணும் முடிவு பண்ணிட்டு அப்படித்தானே? சரி என்ஜாய் பண்ற, வேற வழி. அதுக்கப்புறம் செருப்படி வாங்கலாம். உனக்கு இன்னும் வாழ் இங்கேயா இருக்கு, நீ என்ஜாய் பண்ணு. இங்க பாரு, உனக்கு நான் சொன்னா புரியாது, பேசாம இருந்துக்கன்னா அப்புறம் பாத்துக்க. உனக்கு பின்னாடி விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். இப்பவே சொல்லிட்டேன். நீ மகேஷ் கிட்ட மட்டும் சண்டை போடாத. மூடு, தான் சண்டை போடுவேன். இது நீ என் தம்பிடா. ஓஹோ, பொண்டாட்டி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உனக்கு தம்பிதான். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் நீ கண்டுக்கிட்டியடா? வெக்கம் கட்டவனே, நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. அம்மா இது வாயில கார்பரேஷன் கக்கூசாமா. அறிவு கட்டு முன்னோ இப்படிலாம் பேசின யாருக்கா சோறு இறங்கும்? டேய் இவனுக்கு சோறை கொடுக்காத வெளியடிச்சு பத்து. இந்த நாயெல்லாம் வெளியே நாய் கட்டி சோறு போடுறப்ப இவனுக்கு போய் சோறு போடுங்க போங்க. ஜட்டி திருடி போட்டவனுக்குலாம் அப்படித்தான் புத்தி வரைக்கும். என்னோட ரைமிங்ல டைமிங் அடிக்கிறீங்களா? சரணே, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உனக்கு மறக்க கூடாது. என்ன மூடிட்டு போடா. ஏமா போதுமா, கையெழுமா, என்னால முடியலமா. நான் எங்க அண்ணன் கூட்டி விடுப்போம். சரி இப்ப சரண் மாமா மாம்சே செத்தாண்ட சேகரே வாய் தர மாமா. அது நீ மட்டும் வாய் தர. அப்புறம் எப்போதுமே நீ சோறு சாப்பிட முடியாத அளவுக்கு உன் வாயை புண்ணாக்கிடுவேன். எனக்கு பல்லு எப்படி ஷார்ப்பா இருக்குன்னு உனக்கு தெரியும். வாய் தர, வாய் தரடா. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். எனக்கு கை இருக்கு, நான் சாப்பிட்டுப்பேன். அது எப்படி? நாங்க மட்டும் ஒத்தால சாவணும், நீ மட்டும் தப்பிச்சுக்கலாமா? கிணத்துல குதிச்சா எல்லாரும் சேர்ந்துதான் குதிக்கிறோம். மூடிட்டு வாய தர. அங்க ஒரு ஆள் மிரட்டது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ செருப்படி வாங்கணும். வாய் தரடா. இல்ல இல்ல வாசு, எனக்கு வேணாம். எனக்கு வயிறு சரியில்லை. ஹரி கன்சீவா இருக்க, மெதுவா சரி. போங்க, நீ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, சரி படக்க முடியல. ஐயா அத்தை படங்க கிட்ட சோறு வாங்குறதுக்குள்ள வயிறு தர மாமா சரியில்லை. வாய் தரல இருக்கு. வாய் தர கொன்னுடுவேன். நீ வாய் தர தைரியமா நான் அந்த வாய் தரடா. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே பூங்கம்மே 100 கோடி வானவில். வாய் திறக்க சரண். சரண் தப்பிக்க முடியாது சரண். நீங்க என்னாலும் தப்பிக்க முடியாது. டேய்
நேத்து வந்த பொண்டாட்டி விட ஆ, முன்னாடியே வளர்ந்துட்டு வந்த முறை பொண்ணோட முக்கியம் இல்லையாடா முக்கியம் தான்டா அதுக்காக இந்த வேணாண்டா டே சரணே இங்க பாரு வாங்குனா வாங்கணும் அவ்வளவுதான் டே முண்டா சொல்ல முண்டா உட்காந்துருக்கீல அடுத்து நீதான் ஏமா வாசு எனக்கு மட்டும் வாயை திரிச்சு விட்டீல அங்கேயும் நல்லா திரிச்சு விடு இந்த மாமால வாயவே திறக்க மாட்டேதே யோ மாம்சே வாய் தர மாம்சே உன் பொண்டாட்டி என்ன மிரட்டினாலும் சரி நான் இன்னைக்கு ஒரு கூட்டி விட விட போறது இல்ல ஐயோ ஐயோ எனக்கு வாயில ஆஸ்துமா சொன்னா புரிஞ்சு டேய் அது என்னடா வாயில ஆஸ்துமா இதென்ன புதுசா இருக்கு அவன் கண்டுபிடிச்சிருப்பா போல அதான் பாரு சீனாக்காரன் எதையே கண்டுபிடிக்கிற நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பத்தியா நீ வேற யாகி மேடம் மூடிட்டுறா வாங்குன கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஐயோ எனக்கு நிஜமாவே இப்ப வயிறு கலக்குது நான் வர்றேன் எங்க கலக்கவே இல்ல டேய் மூடிட்டு இருந்தது என்ன உனக்கு நானே இப்படி தப்பிக்கணும் பாக்குறேன் வயிறு கலக்குன்னு சொல்லல அதான் கலக்கவே இல்ல அதான் கேக்குறேன் மகேஷே நீ ஒரு இடத்துல இருந்தீன்னு வச்சுக்க சும்மாவே இருக்க மாட்டே அப்படித்தானடா என்னம்மா பண்ண என்னால முடியலமா சிரிப்பா வருது ஐயோ ஐயோ சரியான பிள்ளைங்க என்னத்த சொல்லன்னு தெரியல சரி ஓகே போதும் போதும் சாப்பிட்டது சிரிச்சதும் போதும் இனி தூங்க வேண்டிய நேரம் சரியா அதனால எல்லாரும் எடுத்து வைக்கலாம் அனிதா எந்திரி அந்த சட்னியை கொஞ்சம் எடுக்கிறியா சரிங்க அத்தை ஏ அக்கா கண்ணே ஏ பாத்து பாத்து வலிக்குது அனிதா ஐயோ பாத்து அண்ணி அக்கா அக்கா வலிக்குது அனிதா பார்த்து வந்திருக்கல நீ ஏண்டி என்ன பண்றீங்க விக்ரம் எல்லாரும் இருக்காங்க இறக்கி விடுங்க விக்ரம் நான் எதுக்கு இறக்கி விடணும் நீ என் பொண்டாட்டி உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தான் உன்னை பார்க்கணும் ஏன் ஏன் இப்படி ரொம்ப அடிபட்டுருச்சா விக்ரம் பைத்திய மாதிரி பண்ணாதீங்க உங்க அன்பை காட்டுறதுக்கு இது ஒன்றும் இடம் கிடையாது என்ன என்ன விக்ரம் நடிக்கிறீங்க எல்லாரும் முன்னாடியும் பதில் சொல்லுங்க விக்ரம் ஏமா அனிதா பார்த்து போயிருக்கலாம்ல தெரியல அத்தை தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு இப்ப மட்டும் இல்ல அத்தை எப்போதுமே ஸ்லிப் ஆகி தான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அண்ணி அண்ணி ஒன்றும் இல்லை அண்ணி அண்ணா ரூமை கூட்டிட்டு போய் காலை கொஞ்சம் நீவி விடுனா அப்போ வலி சரியாகும் போடா போங்க விக்ரம் போய் சரி பண்ணுங்க அனிதா நழுவி விழுறது தப்பு கிடையாது ஆனால் கரெக்டான இடத்துல கரெக்டான பாதையில் நழுவி விழுந்தோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ சரியாக தான் விழுந்திருக்க உனக்கு பிடிச்சிருக்க ஆளும் சரியாக தான் பிடிச்சிருக்காங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றுதுன்னு நினைக்கிறேன் போ விக்ரம் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் நீவி விடு இல்லை வண்ணம் என்று நானும் வாடினேன் நீ 7 வண்ண வானவில்லா என்ன மாத்துன கத்தியின்றி ரத்தமின்றி காயப்பட்டவள் உன் கண்கள் செய்த வைத்தியத்தால் நன்மை அடைகிறேன் மிச்சமின்றி மீதமின்றி சேதப்பட்டவள் உன் நிழல் கொடுத்த தைரியத்தால் உண்மை அறிகிறேன் உப்பு கல்லை கண்ணீருக்கு ஏக்கப்பட்டது கண்ணு ரெண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது ஒத்த சொல்லு புத்திக்குள்ள மாட்டிக்கிட்டது